வணக்கம். இது அதிர்வின் இன்றைய பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். துரத்திச் சென்ற போக்குவரத்து போலீசாரை மோதிவிட்டு தப்பிச் சென்ற வாகனம், போலீசார் 2 காயம், சாரதி கைது. மட்டக்களப்பை உலுக்கும் சம்பவங்கள், 23 நாட்களில் 16 பேர் உயிர் மாய்ப்பு. நோயாளிகள் உயிருடன் விளையாட வேண்டாம், கடமைக்கு திரும்புங்கள், சுகாதார அமைச்சர் நலிந்த ஜேதிச. 870 கிலோகிராம்களுக்கும் அதிகமான சட்டவிரோத சுறா மீன்களுடன் 7 பேர் கைது. 2005 தாங்க உங்களோட ஜனாதிபதி அமைச்சரா இருந்தார் அரசாங்கத்துல சும்மா ஜனாதிபதி வால் புடிச்சு தேர்தலில் நின்று இங்க ஜெயிச்சிங்க வந்து உட்கார்றது மட்டும் பெரிய புத்திசாலித்தனம் கிடையாது. இன்னைக்கு நீங்க சொல்றீங்க சௌமியமூர்த்தி தொண்டமான் பேர்ல ஞாபகார்த்தம் பண்ற வச்சது சாபக்கேடு. என்ன தைரியத்துல சொல்றீங்க? சோதனைகளில் 56 பேருந்து ஓட்டுநர்களில் 10 பேர் போதைப்பொருள் பயன்படுத்தி இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. டிட்வா சூறாவளி பாதிப்பு, 50,000 ரூபாய் இழப்பீடு தொகை குறித்து வெளியாகிய தகவல். 15 ஆண்டுகளுக்கு என்பிபி அரசை அசைக்க முடியாது, ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவிப்பு. கண்டியிலோ, நுரையாவிலோ, பதிலையிலோ, மாத்திரையிலோ ஆரோக்கிய சந்தோஷப்பட்டிருப்பேன், பரவாயில்லை. சொந்த ஊர் பாட்டு இருக்க பரவாயில்லை. ஆனாலும் கூட மண் சரிவில் காணாமல் போயிருந்தால் காணி வாங்கி தருவோம், அரசாங்கம் தர முடியாவிட்டால் 5 லட்சம் ரூபாய் தருவதாக சொன்னார். அதே போல காணியிலே வீடு கட்டி தருவதற்கு 2 லட்சம் ரூபாய் தருவதாக சொன்னார். 2 லட்சம் ரூபாய் 1 கோடி தருவதாக சொன்னார். சொல்லிவிட்டு ஜனாதிபதி யாழில் இரவோடிரவாக வெளியேறிய ராணுவம், 30 ஆண்டுகளின் பின் மக்கள் மகிழ்ச்சி. காணாமல் போனோர் விவகாரம் தொடர்பில் நீதி அமைச்சர். பல தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் தங்களுடைய சொந்த பிரச்சனைகளை பேசி நேரத்தை வீணடித்திருந்தார்கள். இலங்கை பல்கலைக்கழகங்கள் நான் அவரிடம் ஒரு சவாலை முன்வைத்தேன். ராஜரட்ட யூனிவர்சிட்டியிலே நீங்கள் முடிந்தால் பெரும்பான்மையாக சிங்கள சகோதரரை நியமித்து காட்டுங்கள். கலனியா பல்கலைக்கழகத்திலே முடிந்தால் பெரும்பான்மையாக தமிழரை நியமித்து காட்டுங்கள். வவுனியாவில் போலீசாரின் கட்டளையை மீறி சென்ற சிறிய ரக வாகனத்தை துரத்திச் சென்ற போக்குவரத்து போலீசாரை குறித்த வாகனம் மோதி தப்பிச் செல்ல முற்பட்ட சம்பவத்தில் 2 போலீசார் காயமடைந்து வவுனியா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதுடன் வாகனத்தின் சாரதி கைது செய்யப்பட்டுள்ளார். நேற்று இடம்பெற்ற இந்த சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில், வவுனியா ஈரப்பெரியகுளம் பகுதியில் பயணித்த சிறிய ரக வாகனம் ஒன்றை வீதி கடமையில் இருந்த போக்குவரத்து போலீசார் நிறுத்த முற்பட்ட போது குறித்த வாகனம் நிறுத்தாமல் சென்றுள்ளது. இதனையடுத்து போக்குவரத்து போலீசார் குறித்த வாகனத்தை விரட்டிச் சென்ற போது வாகனம் போக்குவரத்து போலீசார் மீது மோதி அங்கிருந்து தப்பிச் செல்ல முற்பட்டுள்ளது. சம்பவத்தில் போக்குவரத்து போலீசார் தூக்கி வீசப்பட்ட நிலையில் இருவரும் காயமடைந்துள்ளதுடன் அவர்களது மோட்டார் சைக்கிள் சிறிய ரக வாகனத்தின் கீழ் அகப்பட்டு சிறிது தூரம் இழுத்து செல்லப்பட்டுள்ளது. இதனையடுத்து வாகனத்தின் சாரதி வாகனத்தை விட்டு தப்பிச் சென்றுள்ளார். காயமடைந்த போலீசார் இருவரும் வவுனியா வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். வவுனியா ஏனையின் வீதி பூவோயா பாலத்திற்கு அருகில் உள்ள ராணுவ முகாம் பகுதியை அண்மித்து சென்ற போது வாகன சாரதி ராணுவத்தினரால் கைது செய்யப்பட்டு போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்ட சந்தேக நபரையும் வாகனத்தையும் வவுனியா நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த ஈரப்பெரியகுளம் போலீசார் நடவடிக்கை எடுத்துள்ளதுடன் சம்பவம் தொடர்பாக மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். மட்டக்களப்பு கல்லடி பழைய பாலத்திலிருந்து வாவியில் பாய்ந்து 20 வயதுடைய யுவதியொருவர் தற்கொலை செய்து கொண்ட நிலையில் கடந்த 23 நாட்களில் மட்டக்களப்பு மாவட்டத்தில் பதிவான தற்கொலைகளின் எண்ணிக்கை 16ஆக அதிகரித்துள்ளது. கடந்த 23ஆம் தேதி தாளங்குடா பிரதேசத்தை சேர்ந்த 20 வயதுடைய யுவதியே இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். இரவு சுமார் 7:15 மணியளவில் யுவதி பாலத்திலிருந்து வாவிக்குள் குதிப்பதை மீனவர்கள் அவதானித்துள்ளனர். உடனடியாக செயற்பட்ட மீனவர்கள் அப்பகுதி இளைஞர்கள் மற்றும் போலீசாருடன் இணைந்து படகு மூலம் சடலத்தை மீட்டு கரைக்கு கொண்டு வந்த மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையில் அனுமதித்துள்ளனர். உயிரிழந்த யுவதி கடந்த வருடம் உயர்தர பரீட்சைக்கு தோற்றியவர் எனவும் காதல் விவகாரம் காரணமாகவே அவர் தற்கொலை செய்து கொண்டிருக்கலாம் எனவும் போலீசாரின் ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை மட்டக்களப்பு தலைமையக போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். அரசாங்க வைத்திய அதிகாரிகள் சங்கத்தினால் ஆரம்பிக்கப்பட்ட பணி பகிஷ்கரிப்பு போராட்டம் நேற்றும் 2வது நாளாக தொடர்ந்த நிலையில் நாடளாவிய ரீதியில் வைத்தியசாலைகளில் நோயாளர்கள் பெரும் அசௌகரியங்களை எதிர்கொள்ள நேர்ந்துள்ளது. வைத்தியசாலைகளில் வெளிநோயாளர் பிரிவுகள் வெறிச்சோடி காணப்பட்டதுடன் சில இடங்களில் நோயாளர்கள் வைத்தியசாலைக்கு சிகிச்சைக்காக வந்து ஏமாற்றத்துடன் திரும்பியதை காண முடிந்துள்ளது. அதேவேளை தமது பிரச்சினைகள் தொடர்பில் இதுவரை சாதகமான பதில்கள் கிடைக்கவில்லை என மேற்படி சங்கத்தின் ஊடக பேச்சாளர் டாக்டர் சமில் விஜயசிங்க தெரிவித்துள்ளதுடன் பணி பகிஷ்கரிப்பை மேலும் நீடிப்பதா என்பது தொடர்பில் எதிர்வரும் திங்கட்கிழமை சங்கம் கூடி தீர்மானிக்க உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த பணி பகிஷ்கரிப்பு காரணமாக பாதிக்கப்பட்டுள்ள நோயாளர்கள் தாம் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் மருந்துகளை பெற்றுக்கொள்ள கையில் காசு இல்லாத நிலையில் உதவியற்ற நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளனர். இதேவேளை சுகாதார அமைச்சர் நலிந்த ஜேதிச இந்த பணி பகிஷ்கரிப்பு போராட்டம் தொடர்பில் தெரிவிக்கையில், தற்போதைய அரசாங்க வைத்தியர்களுக்கு பெருமளவு சம்பள அதிகரிப்பை வழங்கியுள்ளது, குறைபாடுகள் அனைத்தையும் நிவர்த்தி செய்து வருகிறது. இத்தகைய நிலையில் நோயாளர்களை பலிக்கடாக்களாக்கி
வைத்தியர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தை மேற்கொள்ளக்கூடாதென்றும் நோயாளர்களின் நலனை கருத்தில் கொண்டு உடனடியாக கடமைக்கு திரும்புமாறும் அவர் அழைப்பு விடுத்துள்ளார். அனைத்து பிரச்சினைகளையும் செவிமடுத்து அவற்றை பேச்சுவார்த்தையின் மூலம் நிவர்த்தி செய்ய முடியும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். எனக்கு முன்னால பேசின உறுப்பினர் வந்து நூலகத்தை எரித்தவர்களை பத்தி பேசினாங்க. நாடை எரித்தவங்களே இங்க முன்னால உட்கார்ந்துருக்கும் போது நூலகத்தை எரித்தவங்களை பத்தி பேச என்ன அப்ரோச்? இன்னொரு விஷயம், சில பேர் வந்து சொல்லி கொடுத்து வேணா பேசிட்டு இருக்க முடியும். ஆனா ஒரு விஷயம் எல்லாரும் தெளிவா புரிஞ்சுக்கங்க. சம்பளத்தை கூட்டினேன் நீங்க எல்லாரும் சொல்றீங்க தானே. சம்பளத்தை கூட்டியிருக்கீங்க, சரி. சம்பளத்தோட சேர்த்து மக்களோட சுமையையும் அதிகரிச்சிருக்கீங்க. இன்னைக்கு பல்வேறு தோட்டங்கள்ல நீங்க போய் விசாரிக்கணும். நீங்க தானே அரசாங்கம், தொழில் அமைச்சர் போய் விசாரிக்கணும். 20 கிலோ 22 கிலோன்னு பறிச்சிட்டு இருந்தவங்க இன்னைக்கு வந்து 23 கிலோ 26 கிலோன்னு பறிக்கிறதுக்கு ஆளாக்கி இருக்கீங்க. இன்னொரு விஷயம், இன்னைக்கு காலையில சௌமியமூர்த்தி தொண்டமான் ஞாபகார்த்த மன்றத்தை பத்தி ஒரு பேச்சு இழுக்கப்பட்டுச்சு. ஒரு விஷயம் நான் தெளிவா சொல்ல விரும்புறேன். 2005 அந்த ஞாபகார்த்த மன்றம் உருவாக்கப்பட்டுச்சு. 2005 தாங்க உங்களோட ஜனாதிபதி அமைச்சரா இருந்தார் அரசாங்கத்துல. அவரும் தான் சேர்ந்து உருவாக்குனாரு, மறந்து பேசாதீங்க. அதே மாதிரி இன்னொரு விஷயம், 2005 உருவாக்கப்பட்ட ஞாபகார்த்த மன்றத்துக்கு குடும்ப உறுப்பினர்கள் எப்படி இருக்க முடியும்னு ஒரு கேள்வி கேட்கப்பட்டுச்சு. அரசாங்கத்துல சும்மா ஜனாதிபதி வால் புடிச்சு தேர்தலில் நின்று இங்க ஜெயிச்சிங்க வந்து உட்கார்றது மட்டும் பெரிய புத்திசாலித்தனம் கிடையாது. அரசாங்கம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். இன்னைக்கு வந்து நீங்க சும்மா யோசிச்சு பாருங்க. பண்டார் நாயக்கன் ஞாபகார்த்த மன்றம் இருக்கு. அதுக்கு தலைவர் யாரு? கௌரவ முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா அம்மையார். அதே மாதிரி காவனி திசாநாயக்கன் ஞாபகார்த்த மன்றம் இருக்கு. அதுக்கு தலைவர் யாரு? முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினரும் அமைச்சரும் ஆகிய நவீன் திசாநாயக்கர். அதே மாதிரி தந்தை செல்வாயின் பெயரில் ஒரு ஞாபகார்த்த மன்றம் இருக்கு. அதோட தலைவர் யாரு? அவரின் பேரன் கௌரவத்துக்குரிய இளங்கோவன் அவர்கள். அதே மாதிரி லக்ஷ்மண் கதிர்கமர் பெயரிலையும் ஞாபகார்த்த மன்றம் இருக்கு. இந்த நாட்டுல பல்வேறு மன்றங்கள் இருக்கு. உங்களுக்கு வாக்களிச்சது இங்க வந்து ஞாபகார்த்த மன்றமோ அது பேர் மாற்றம் சம்பந்தமா வந்து பேசுறது கிடையாது. உங்களுக்கு வாக்களிச்சது புயலால பாதிக்கப்பட்ட மக்களுக்கும் உங்களுக்கு நம்பி வாக்களிச்ச மக்களுக்கும் உதவி செய்யறதுக்கு. இன்னைக்கு நீங்க சொல்றீங்க சௌமியமூர்த்தி தொண்டமான் பேர்ல ஞாபகார்த்த மன்றம் வச்சது சாபக்கேடு. என்ன தைரியத்துல சொல்றீங்க? இன்னைக்கு அவர் பிரஜா உரிமை வாங்கி கொடுத்தனால தான் இன்னைக்கு வாழ்க்கையிலேயே இந்த பாராளுமன்ற சபையில வந்து பேசிட்டு இருக்கீங்க. அதை மறந்து பேசாதீங்க. அதே நேரத்தில் இன்னொரு விஷயம் நான் இந்த இடத்துல சொல்ல விரும்புறேன். சாபக்கேடுன்னு சொன்னாங்க. சில பேர் நினைக்கலாம் இந்த சமூக வலைத்தளங்கள்ல இப்படி வந்து நம்மளோட முன்னாள் தலைவர்களை கேவலமா பேசினா அது வீரம். அதுக்கு பேர் வீரம் கிடையாது. அது அரசியல் சுயநலம் மற்றும் தலைக்கணத்தினால வர முட்டாள்தனம். அதை புரிஞ்சுக்கங்க. இன்னைக்கு வந்து புயல்னால மலையக மக்கள் தான் அதிகமா பாதிக்கப்பட்டிருக்காங்க. அவங்களுக்கு என்ன வழி நீங்க இன்னும் சொல்லவே இல்லை. அன்னைக்கு 50 லட்சம் வழங்கப்படும். காணி இல்லாதவங்களுக்கும் வீடு இல்லாதவங்களுக்கும். மலையகத்துல 90% மக்களுக்கு காணி உள்ள வீடு அதுக்கப்புறம் 5 லட்சம் சொன்னீங்க. 5 லட்சம் வழங்கப்படல. அப்புறம் 25,000. நான் அன்னைக்கே ஒரு விஷயத்தை வலியுறுத்தினேன். சிவில் அமைப்புகள் கிட்ட பேசி சிவில் அமைப்புகள் ஒரு ஆவணத்தை முன் வச்சாங்க. அவங்களுக்கு மாற்று இடத்தை கொடுங்க. ஆனா அதையும் நீங்க செய்யல. இன்னைக்கு வந்து மலையக மக்கள் வந்து பிரதித்துவத்தை இழந்துதான் மலையகத்துல இருக்காங்களே தவிர இந்த மாதிரி பிரதிகளை நம்பி அவங்களுக்கு எந்த விதமான பிரயோஜனமும் கிடையாது. அதான் உண்மை. நான் இன்னொரு விஷயம் சொல்றேன். இந்த குறை சொல்ற அரசியலை வந்து முதல்ல நிப்பாட்டுங்க. உங்களுக்கு பேச தெரியும்னா எனக்கு அதை விட பேச தெரியும். இன்னைக்கு வந்து காலங்காத்தால உள்ள இருக்க 2 பசங்க மாதிரி ஒருத்தர் கேள்வி கேட்டு பதில் சொல்லிட்டு இருக்காங்க. ஒழுங்கா போய் வேலையை பார்க்கறத விட்டுட்டு இங்க வந்து பதில் சொல்லிட்டு இருக்காங்க ஒருத்தருக்கு ஒருத்தர். இப்படிதான் ஒரு காலத்துல சௌமியமூர்த்தி தொண்டமானின் பெயர் அகற்றப்பட்டுச்சு. சர்வதேச தலைவர்கள் அதை வந்து வன்மையா கண்டிச்சாங்க. தயவு செய்து உங்களோட அரசியல் சுயநலத்துக்காண்டி முன்னாள் தலைவர்களின் பெயரை வீணடிக்க. அது மட்டும் இல்லாம கௌரவ உறுப்பினர் அவர்கள் கிட்ட நான் ஒரே ஒரு கோரிக்கையை முன்வைக்க பார்க்கிறேன். கௌரவ பிரதி அமைச்சர் மலையகத்தை பிரதித்துவப்படுத்துறவர் வந்து இன்னைக்கு காலையில மலையக தியாகி கௌரவ முல்லோயா கோவிந்தன் அவரின் பெயரை தவறான முறையில் ஒரு தவறுதலா சொல்லிட்டாரு. முல்லேரி கோவிந்தன். தயவு செய்து ஆன்சார்ல இருந்து அந்த முல்லேரிய வார்த்தையை அகற்றிட்டு முல்லோயா கோவிந்தன் பதிவு செய்யும். அது மட்டும் இல்லாம ஒரு கோவனா உங்க எல்லாருக்கும் இருக்கலாம். எங்க ஆளுங்கட்சியில் இருக்கிற தலைவர்களின் பெயரை ஏன் பாவிக்கல இந்த மன்றத்தின் பெயர் எல்லாத்துக்கும் பாருங்க. நாட்டுக்காண்டி மக்களுக்காண்டி கஷ்டப்பட்ட பேரெல்லாம் பாவிக்க முடியும். நாடு அழியணும்னு நினைச்சவங்க பேரெல்லாம் பாவிக்க முடியாது. தயவு செய்து நான் சொல்றேன், இந்த மாதிரி விஷயத்தை தவிர்த்துக் கொள்ளுங்க. முதல்ல தொழில் அமைச்சின் ஊடாக பெருந்தோட்ட நிறுவனங்கள் மூலியமா ஒரு வர்த்தமானி வெளியிட வைங்க. வர்த்தமானி வெளியிட வைங்க. 1750 ரூபா சம்பளம், 1550 ரூபா அடிப்படை. ஆனா அதே நேரத்தில் கிலோ கணக்கு கூடுது. 1.5 பேர் இல்லாமக்க பாக்குறாங்க. தயவு செய்து அதுக்கு இடம் கொடுக்காதீங்க. தயவு செய்து உங்களோட வழியை திருத்திக்கங்கன்னு கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி. வெண்ணப்புவில் உள்ள வெள்ளமங்கரை மீன்பிடி துறைமுகத்தில் நடத்தப்பட்ட சிறப்பு நடவடிக்கையின் போது 870 கிலோகிராம்களுக்கும் அதிகமான சட்டவிரோத சுறா மீன்களுடன் 7 மீனவர்கள் கைது செய்யப்பட்டதாக இலங்கை கடலோர காவல்படை தெரிவித்துள்ளது. இந்த நடவடிக்கையின் போது மொத்தமாக 876.2 கிலோகிராம் சுறா மீன்கள் கைப்பற்றப்பட்டுள்ளன. சந்தேக நபர்கள் பறிமுதல் செய்யப்பட்ட சுறா மீன் மற்றும் மீன்பிடி கப்பலுடன் மேலதிக விசாரணைகள் மற்றும் சட்ட நடவடிக்கைகளுக்காக வெண்ணப்புவில் உள்ள மீன்வள ஆய்வாளர் அலுவலகத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர்.
புதிதாக தொடங்கப்பட்ட நடமாடும் ஆய்வக சேவையின் மூலம் பரிசோதிக்கப்பட்ட 56 பயணிகள் பேருந்து ஓட்டுநர்களில் 10 பேர் சட்டவிரோதமான போதைப் பொருட்களை பயன்படுத்தியது கண்டறியப்பட்டதாக போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள் துணை அமைச்சர் பிரசன்ன குணசேன தெரிவித்துள்ளார். போதைப்பொருள் போதையில் வாகனங்களை இயக்கும் பயணிகள் பேருந்து ஓட்டுநர்கள் மற்றும் நடத்துனர்களை அடையாளம் காணும் நோக்கில் ஜனவரி 22ஆம் தேதி நடமாடும் ஆய்வக ஆய்வு திட்டம் தொடங்கப்பட்டதாக துணை அமைச்சர் கூறியுள்ளார். முதல் சுற்று ஆய்வுகள் பெஸ்டியன் மாவட்ட தனியார் பேருந்து நிலையத்தில் நடத்தப்பட்டன. அங்கு ஓட்டுநர்கள் சீரற்ற முறையில் தேர்ந்தெடுக்கப்பட்டனர். ஆரம்ப சிறுநீர் மாதிரி சோதனைகள் ஐஸ், ஹெரோயின் மற்றும் கஞ்சா என பொதுவாக அறியப்படும் கிறிஸ்டல் மெதம்பெட்டாமைன் உள்ளிட்ட போதைப் பொருட்களின் பயன்பாட்டை உறுதிப்படுத்தியதாக துணை அமைச்சர் கூறியுள்ளார். நேர்மறை சோதனை செய்த ஓட்டுநர்கள் மேலும் சட்ட நடவடிக்கைகளுக்கு பரிந்துரை செய்யப்பட்டுள்ளனர். சீரற்ற சோதனை செயல்முறை மூலம் 10 ஓட்டுநர்கள் போதைப் பொருட்களின் செல்வாக்கின் கீழ் இருப்பது கண்டறியப்பட்டுள்ளது. சோதனை மேற்கொள்ளப்படும் சாலைகளை தவிர்ப்பதற்காக பல்வேறு தகவல் தொடர்பு முறைகளை பயன்படுத்தி சில ஓட்டுநர்கள் ஆய்வு புள்ளிகளை தவிர்க்க முயற்சித்ததையும் அதிகாரிகள் கவனித்ததாக அவர் கூறியுள்ளார். பேருந்து உரிமையாளர்களும் பொதுமக்களும் இந்த திட்டத்தின் வெற்றியை உறுதி செய்ய அதிக கவனம் செலுத்தி ஆதரவளிக்க வேண்டும் என்றும் அழைப்பு விடுத்துள்ளார். முதலில் மேல் மாகாணத்தில் ஆய்வுகள் தொடங்கப்பட்டாலும் முன்னறிவிப்பின்றி நாடு முழுவதும் நடமாடும் ஆய்வக சோதனைகள் விரிவுபடுத்தப்படும் என்றும் துணை அமைச்சர் கூறியுள்ளார். இன்று தித்வா பேரழிவுக்கு பிறகு மலைநாட்டிலே இன்று வாழ்கின்ற மக்கள் திக்கத்தெளிவாக காட்டியிருப்பதாக தெரிகிறது. அங்கே இருந்து மிகவும் சோகமான அவலக்குரல் ஒலித்துக் கொண்டிருக்கிறது. ஜனாதிபதி அவர்கள் இங்கே வந்து பாராளுமன்றத்திலே பெரிய ஒரு நிவாரண பட்டியலை வாசித்தார். சந்தோஷமாக கேட்டுக்கொண்டிருந்தோம். அதை பாருங்கள், இந்த மக்களை பொறுத்தவரையிலே அங்கே வெள்ளத்தால் மண்சரிவால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வீடுகள் சுத்தப்படுத்த 25,000 தருவதாக சொன்னார். பாடசாலை மாணவர்களுக்கு திருச்சியிலிருந்து 15,000 ரூபாயும் ஜனாதிபதி நிதியத்திலிருந்து 10,000 ரூபாயும் ஒட்டுமொத்தமாக 25,000 ரூபாய் தருவதாக சொன்னார். அதே போல கால்நடை வளர்ப்பாளர்கள், காய்கறி பயிர் வளர்ப்போர், சிறுகடை செய்தவர்கள் எல்லாருக்குமே நிவாரணம் வழங்குவதாக சொன்னார். ஆனால் மலைநாட்டில் என்று பார்த்தால் 30% முதல் 40% வரை தான் நிவாரணம் வழங்கப்பட்டிருக்கிறது. பொறுப்பட கூற விரும்புகிறேன். அடுத்து கடைசி விஷயம் என்ன? வீடு, காணி. இது மலையத்தை பொறுத்தவரையிலே மிகப்பெரிய பிரச்சனை, கோரிக்கை, தேவை காணி வீடுதான் என்று ஜனாதிபதி என்ன சொன்னார்? காணி பழுதாகி இருந்தால், மண் சரிவில் காணாமல் போயிருந்தால் காணி வாங்கி தருவோம், அரசாங்கம் தரும், தர முடியாவிட்டால் 50 லட்சம் ரூபாய் தருவதாக சொன்னார். அதே போல காணியிலே வீடு கட்டி தருவதற்கு 20 லட்சம் ரூபாய் தருவதாக சொன்னார். 2 லட்சம் ரூபாய் 1 கோடி தருவதாக சொன்னார். சொல்லிவிட்டு ஜனாதிபதி சொந்த ஒரு பற்று காரணமாக அனுராபுரத்தில் சென்று ரீபில்ட் ஸ்ரீலங்கா ஹவுஸ் இனிஷியேட்டிவ் ஆரம்பித்தார். கண்டியிலோ, நுரையாவிலோ, பதிலையிலோ, மாத்திரையிலோ 6 சந்தோஷப்பட்டிருப்பார். பரவாயில்லை, சொந்த ஊர் பாட்டு இருக்க பரவாயில்லை. ஆனாலும் கூட அனுராபுரத்திலே அங்கு சென்று அவர் செய்யக்கூடிய அந்த செயல்பாடு ஏன் மலையில முடியாது போனது கேள்வி கேட்க விரும்புகிறேன். டிட்வா சூறாவளியின் பின்னர் பாதிக்கப்பட்ட குடும்பங்களை மீள்குடியேற்றவும் இயல்பு வாழ்க்கையை மீட்டெடுக்கவும் அரசாங்கம் வழங்கும் இழப்பீட்டுத் தொகையை முறையான முகாமைத்துவத்துடன் அந்த மக்களுக்கு வழங்கும் பணிகள் தற்போது வெற்றிகரமாக செயற்பட்டு வருகிறதென ஜனாதிபதி ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. அதன்படி டிட்வா சூறாவளியின் பின்னர் பாதிக்கப்பட்ட குடும்பங்களின் மீள்குடியேற்றத்திற்காக சமையலறை உபகரணங்கள் கொள்வனவிற்கு அரசாங்கம் வழங்கும் 50,000 ரூபாய் கொடுப்பனவில் தற்போது 70% வழங்கப்பட்டு நிறைவு செய்யப்பட்டுள்ளது. 25 மாவட்டங்களில் மொத்தம் 1,56,805 குடும்பங்கள் இந்த கொடுப்பனவுக்காக கணக்கிடப்பட்டதுடன் அவற்றில் 1,09,512 குடும்பங்களுக்கு இதுவரை குறித்த தொகை வழங்கப்பட்டுள்ளது. நுவரெலியாவில் 1,191 குடும்பங்கள் இந்த உதவித்தொகையை பெற தகுதி பெற்றிருந்ததுடன் அந்த அனைத்து குடும்பங்களுக்கும் உதவித்தொகை வழங்கப்பட்டுள்ளதாகவும் ஜனாதிபதி ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. அடுத்த 15 வருடங்களுக்கு தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தை அசைக்க முடியாதென்று அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார். கொழும்பில் நடைபெற்ற நிகழ்வொன்றில் உரையாற்றுகையிலேயே அவர் இவ்வாறு கூறியுள்ளார். இதன்போது அமைச்சர் மேலும் கூறுகையில், தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தில் ஊழல் மோசடிக்கு இடமில்லை. நாம் மக்கள் மத்தியில் உண்மையை கூறி செயற்பட்டு வருகிறோம். எனவே எமது ஆட்சி தொடர்வதற்கு மக்கள் ஆணை வழங்குவார்கள். நவீன உலகை வெல்ல வேண்டுமெனில் கல்வி மறுசீரமைப்பு அவசியம். அதனை செய்வதற்கே அரசாங்கம் முயற்சிக்கிறது. எனினும் கல்வி மறுசீரமைப்பு நடவடிக்கைகளில் இடம்பெற்றுள்ள ஒரு பிழையை அடிப்படையாக கொண்டு ஒட்டுமொத்த மறுசீரமைப்பையும் குழப்புவதற்கு முற்படுகின்றதாகவும் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் மேலும் தெரிவித்துள்ளார். நான் நினைக்கிறேன், அரசாங்கத்தினுடைய கடந்த காலத்திலே இருந்த அரசாங்கங்கள் உண்மையிலே இந்த விவசாயத்தை புதிய முறையிலே செய்வதற்கு சில நடவடிக்கைகளை எடுக்க சென்று அந்த அரசாங்கம் விரட்டி அடிக்கப்பட்டது போல தற்பொழுது இருக்கும் இந்த அரசாங்கம் கல்வி சம்பந்தமான நடவடிக்கையிலே பல விடயங்களை கையாள சென்று பல குழப்பங்களிலே தங்களுக்கே தாங்கள் ஏற்படுத்திக் கொள்கிற நிலவரத்தை காணக்கூடியதாக இருக்கின்றது. நேற்றைய தினம் கூட நான் நினைக்கிறேன், நாட்டிலே முதலாவது முறையாக ஒரு கல்வி அமைச்சர் நாட்டிலே இல்லாத பொழுது கல்வி சம்பந்தமான ஒரு ஒத்திவைக்கும் பிரேரணையை நடத்தி அதுக்கு வேறொரு அமைச்சர் பதிலளிக்கிறார். இதெல்லாம் கௌரவ தலைமை தாங்கும் உறுப்பினர்களே, இந்த கல்வி என்றது மிக முக்கியமான விடயம். இது சம்பந்தமாக அரசாங்கம் கோட்டாபய ராஜபக்ஷ அரசாங்கம் எவ்வாறு விவசாயத்தை வைத்து விவசாயத்தை குழப்பி வீட்டை சென்றார்களோ
கல்வியூடாக இந்த அரசாங்கம் அதே பாதையை நோக்கி செல்கிறார்கள் என்றதே மிக தெளிவாக தெரிகின்றது. இன்று கூட நான் நினைக்கின்றேன் இந்த மிக முக்கியமான விவாதத்திலே பல தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் தங்களுடைய சொந்த பிரச்சனைகளை பேசி நேரத்தை வீணடித்திருந்தார்கள். ஆனால் இன்று மிக முக்கியமாக கௌரவ தலைமை தாங்கும் உறுப்பினர்களே இந்த பல்கலைக்கழகங்களை பற்றி பேசும் பொழுது குறிப்பாக கிழக்கு மாகாணத்தில் இந்த அரசாங்கம் ஒரு இனவாதமான அரசாங்கம் என்று நாங்கள் தொடர்ச்சியாக சொல்லி வரும் காரணத்தை பற்றி ஒரு விளக்கத்தை கொடுக்கலாம். இந்த ஒவ்வொரு பல்கலைக்கழகத்திலையும் ஒரு கவுன்சில் ஒன்று இருக்கும், யூனிவர்சிட்டி கவுன்சில். கிழக்கு மாகாணத்தை பொறுத்தளவிலே கௌரவ தலைமை தாங்கும் உறுப்பினர்களே கடந்த காலத்திலே அந்த கிழக்கு மாகாணம் தமிழர்கள் பெரும்பான்மையாக வாழும் ஒரு மாகாணத்திலே இருக்கும் ஒரே பல்கலைக்கழகத்துடைய எண்ணிக்கை 8 தமிழர்கள், 5 இஸ்லாமிய சகோதரர்கள், 2 சிங்கள சகோதரர்கள். அப்படி பார்த்தால் 13 தமிழ் பேசும் சகோதரர்களை கடந்த ஆட்சியாளர்கள் வைத்திருந்தார்கள். இந்த தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் வந்த பிறகு தற்பொழுது 5 தமிழர்களையும் 3 இஸ்லாமிய சகோதரர்களையும் 7 சிங்கள சகோதரரை நியமித்திருக்கிறார். அப்போ இந்த விடயம் சம்பந்தம் இது ஒரு முக்கியமான விடயம். இந்த விடயம் சம்பந்தமாக நாங்கள் பிரதமர் அவர்களை அண்மையிலே சந்தித்த பொழுதும் கூட கல்வி அமைச்சரை அவர் சொல்லியிருந்தார், இது இலங்கையில் இருக்கிற சகல பல்கலைக்கழகங்களும் இலங்கை பல்கலைக்கழகங்கள் என்று. இப்போ நான் அவரிடம் ஒரு சவாலை முன்வைத்தேன். ரஜரட்ட யூனிவர்சிட்டியிலே நீங்கள் முடிந்தால் பெரும்பான்மையாக சிங்கள சகோதரரை நியமித்து காட்டுங்கள். கலனியா பல்கலைக்கழகத்திலே முடிந்தால் பெரும்பான்மையாக தமிழர்களை நியமித்து காட்டுங்கள். நீங்கள் முடிந்திருந்தால் ருஹுனு பல்கலைக்கழகத்திலே முடிந்தால் தமிழர்களை பெரும்பான்மையாக அந்த கவுன்சிலே போட்டு காட்டுங்கள். அதுக்கு பிறகு எல்லா நாடும் இலங்கையில் இருக்கிற யூனிவர்சிட்டி அதிலே யாரும் இருக்கலாம் என்றதை நாங்களும் ஏற்றுக்கொள்வோம். அந்த வகையிலே இது சம்பந்தமாக ஒரு நீதிமன்றத்திலே ஒரு வழக்கொண்டு போட்டு நான் இதை ஹென்சாடுக்கே நான் டேபிள் திஸ் டாக்குமெண்ட் இது சம்பந்தமாக ஒரு வழக்கொண்டு போட்டு தற்பொழுது வழக்கிலே தீர்ப்பு வந்திருக்கின்றது எவ்வாறு என்று சொன்னால் இந்த பல்கலைக்கழகத்திலே கடந்த கவுன்சில், அதாவது கடந்த கவுன்சிலே காலப்பகுதி முடிவடைவதற்கு முன்பாகவே இந்த கவுன்சில் உறுப்பினர்களை நியமித்திருக்கிறார்கள். அது சம்பந்தமாக விமலராஜா என்ற நபருடைய நேசகுமரன் விமலராஜா என்ற நபர் வழக்கொண்டு தாக்கல் செய்து இந்த வழக்கிலே இப்பொழுது ஒரு தீர்ப்பொண்டு வழங்கியிருக்கிறார்கள். எவ்வாறு என்று சொன்னால் இவர்களை நியமித்தது பிழை. இவர்களை அதாவது அவங்களுடைய காலப்பகுதி இந்த ஜனவரி மாதம் 16ஆம் தேதி முடிந்திருந்தாலும் கூட அந்த தீர்ப்பிலே சொல்லப்பட்டிருக்கு இவங்களுக்கு அந்த காலப்பகுதி வழங்கப்பட்டது பிழை. மன்னிக்கோடு அவங்களை நீக்கி புதியவர்களை நியமித்தது பிழை. அப்படி தவறு நடந்திருந்தால் கடந்த காலத்தில் அவங்க இல்லாமல் போன அந்த காலம் the Eastern Provincial Council, one of the members has gone to court. யாழ்ப்பாணம் சுழிபுரம் பகுதியில் கடந்த 30 ஆண்டு காலமாக முகாமிட்டிருந்த இராணுவத்தினர் கடந்த 23ஆம் தேதி அந்த முகாமை விட்டு முழுமையாக வெளியேறி சங்கானை படை முகாமுக்கு சென்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இராணுவத்தினர் அந்த இடத்தை விட்டு வெளியேறுவது குறித்து கடிதம் ஒன்றை 513வது காலாட்படை பிரிவின் கட்டளை தளபதி சில தினங்களுக்கு முன்னர் சங்கானை பிரதேச செயலாளர் கவிதா உதயகுமாரிடம் கையளித்துள்ளார். அதே நேரம் பண்டத்தரிப்பு பகுதியில் உள்ள இராணுவ முகாமும் அகற்றப்பட உள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. அந்த பகுதியில் நீண்ட காலமாக முகாமிட்டு குடியிருந்த இராணுவத்தினர் அராலி பகுதியில் உள்ள ராணுவ முகாமிற்கு மாற்றப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. பண்டத்தரிப்பு படை முகாமானது 100 அடி நீளத்தை கொண்டதால் அதனை அகற்றுவதற்கு காலம் தேவை என்பதால் அவர்கள் அங்கிருந்து வெளியேற சற்று தாமதமாகும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. காணாமல் போனவர்கள் தொடர்பாக இதுவரையில் 11,000 முறைப்பாடுகள் கிடைத்துள்ளன என்றும் அவை தொடர்பில் விசாரணைகள் எதிர்வரும் 2 ஆண்டுகளுக்குள் நிறைவு செய்யப்படும் என்றும் நீதியமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார தெரிவித்துள்ளார். காணாமல் போனவர்கள் குறித்த விசாரணைகளில் போதிய முன்னேற்றம் இல்லை என முறைப்பாடுகள் எழுந்துள்ளன. எனினும் இதற்கு முன்னே அரசாங்கங்களே பொறுப்பேற்க வேண்டும் என்றும் காணாமல் போனோர் பற்றிய அலுவலகம் பொறுப்பல்ல என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். காணாமல் போனோர் பற்றிய அலுவலகத்துடன் இணைக்கப்பட்டுள்ள 375 அதிகாரிகளுக்கு பயிற்சிகளை வழங்குவதற்கு தேவையான நிதி ஒதுக்கீடுகள் செய்யப்பட்டுள்ளன என்றும் அத்தோடு கிடைக்கப்பெற்றுள்ள முறைப்பாடுகளில் 5,000 முறைப்பாடுகள் தொடர்பான விசாரணைகள் இந்த ஆண்டிற்குள் நிறைவு செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என்றும் அவர் கூறியுள்ளார். வடக்கு மற்றும் தெற்கு ஆகிய 2 பகுதிகளிலும் இடம்பெற்ற காணாமல் போன சம்பவங்கள் குறித்து நாங்கள் விசாரணைகளை முன்னெடுப்போம் என்றும் நீதியமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார தெரிவித்துள்ளார். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மறக்காமல் அதிர்வு சேனலை லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.